அன்பு தமிழ் நெஞ்சங்களே, மயில்சாமி ஆகிய நான் என்னுடைய பணிவான வணக்கம். இப்போ வரைக்கும் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடக்கணும், அட்லீஸ்ட் கோயில் காலையாவது 5 காலை அந்த வழியை அனுப்பணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன வருதுன்னா, சட்டத்தை மதிச்சு ஒரு நீதியரசர் சொன்னாரே அப்படிங்கிற காரணத்துக்காகவே இந்த தமிழ்நாட்டுக்கு நல்ல பேர் கிடைக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காகவும் காலையிலிருந்து இப்ப வரைக்கும் அங்க எத்தனை இளைஞர்கள் தன்னோட உரிமைக்காக அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க காலையிலிருந்து தண்ணி குடிச்சாங்களா, சாப்பிட்டாங்களா, இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படிதான் நம்ம யோசிக்க தோணுது. எனக்கு என்ன வருத்தம்னா, நான் ஒரு தமிழங்கிற முறையில் நான் பேசுறேன். முதல் பாயிண்ட், எனக்கு ஓட்டு உரிமை இருக்கு, இன்கம் டேக்ஸ் பே பண்றேன், அதுக்காக நான் தைரியமா பேசலாம். ஒரு இந்திய குடிமகன் தன்னுடைய உரிமையை எங்க வேணாலும் பதிவு செய்யலாம், நல்ல முறையில். அதாவது இந்த நீதிமன்றம் உத்தரவுக்கு இந்தியனாக நான் தலை குனிகிறேன். இந்தியாவே தலை குனியணும். அது A to Z, மேல்மட்டத்திலிருந்தும் கீழ்மட்ட வரைக்கும் அனைவரும் வெட்கப்பட வேண்டிய விஷயம். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழக அரசு ரொம்பவே வெட்கப்படணும். அதாவது இது பண்ணுவேன் அது பண்ணுவேங்கிறது பல நாள் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அது வேற விஷயம். இப்ப என்ன பண்ண போறீங்க? 2-3 நாளா தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கூற வேண்டாமா? நான் கேட்கிறேன், ஒரு ஆறுதல். யாரோ ஒருத்தர் முன்னாள் மினிஸ்டர் முனுசாமின்னு ஒருத்தர் வந்து கட்சியை விமர்சிச்சாலும் 10 நிமிஷம் ஒரு மந்திரி வந்து பேசுறீங்களே, 4 நாளா அவஸ்தப்பட்டு இருக்கான். தமிழ்நாடு ஃபுல்லா லட்சக்கணக்கான பேரு, ஆயிரக்கணக்கான பேர் அலங்காநல்லூர் இருக்காங்க. அவனுக்கு யாராவது ஆறுதல் சொல்றீங்களா? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பாப்போம். இவங்க யாரா இருந்தாலும் சரி, கவலை கிடையாது. என் தமிழ் உரிமைக்காக நான் பேசுறேன். யாராவது ஒருத்தர் டிவி மூலியமாகவோ நேரு மூலியமாக வந்து, மக்களே அடுத்த வருஷம் நான் வாங்கி தரேன், ஜல்லிக்கட்டு நடத்துவோம் அப்படின்னு ஒரு தைரியம் நான் போயிருப்பேன் சார். யாருக்கு என்ன நடந்தா என்ன, பதவின்னு கட்டி தலைகிறீங்க. அந்த பதவி என்ன உங்க கூடவா வரப்போகுது? செத்தா துணி கூட வராது சார், துணி கூட கட்டின துணி வராது. கொஞ்சம் மனசாட்சி நடந்துங்க ப்ளீஸ். தமிழ் நான் வாய்க்காதீங்க. காலையில் ஒரு நண்பர் டிவியில் பேசினார், கேட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த இந்திய அரசாங்கம், அதாவது ஒரு பெண் மிஞ்சி போனா, நான் ஓப்பனா பேசுறேன் சார், ஒரு பெண் மிஞ்சி போனா ஒரு நாள் ஒரு 3 பேர்த்திட்ட படுப்பா சார், ஆசைப்பட்டான். ஆனா விபச்சாரங்கிற பேர்ல ஒரு நாளைக்கு 50 பேர்த்திட்ட படுக்கிறான்னா, இதை விட ஒரு கஷ்டம் தேவையா சார் இந்த அரசாங்கத்துக்கு? அதுக்கு நீங்க அனுமதி கொடுத்துருக்கீங்க. ஒரு விளையாட்டுக்கு அனுமதி கொடுக்கறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லை? நான் கேட்கிறேன், என்ன சட்டம்? அப்ப மகாத்மா காந்தி எதுக்கு சார் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தான்? வெள்ளக்கார ஆண்ட போது ஜல்லிக்கட்டு நடத்தின தமிழ்நாடு இது. எவ்வளோ ஒருத்தர் சம்பந்தமே இல்லை, நம்ம நாட்டுக்கே சம்பந்தம் கிடையாது, எங்கிருந்தோ வந்தவன் ஒருத்த உள்ள பூந்து ஒரு கோர்ட்ல வந்து ஒரு கேஸ போட்டு அது ஒரு நீதிபதி சொன்னாருன்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்களே. ஒரு கலாச்சாரமே அழிஞ்சு போச்சு. அதை பத்தி யோசிக்க மாட்டீங்களா? ஃபீல் பண்ண மாட்டீங்களா? இல்ல உங்களுக்கு அந்த ரோசமாவது கொஞ்சம் இருக்கா சார்? நான் ஒரு இந்தியன் சார். இந்த இந்தியாவில் 29 மாநிலம் இருக்கு, அதுவும் நான் ஒரு மாநிலமா பேசுறேன் சார். எனக்கு தேசப்பட்டு இருக்கு சார். நான் கொடியை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவோம் சார். ஏன் சார் உங்களுக்கு எல்லாம் இல்லையா சார் தேசப்பட்டு? யார் சார் அவன்? எவனோ ஒருத்தர் வந்து ஏதோ கொடுத்தாங்கிறதுக்காக மொத்த கலாச்சாரத்தை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க. நீதியரசர் சொன்னாரா சிங்கத்தை அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்டாராம். இது கேட்கலாமா சார்? அவரோட படிப்புக்கு நீதியரசர் ஐயா அவர்களே, சிங்கத்தை ஏன் அடக்கக்கூடாதுன்னு கேட்கறீங்களே ஐயா. நான் சாதாரண என் ஸ்கூலுக்கெல்லாம் போல ஐயா, நீங்க சிங்கத்தை கூட்டு வாங்க ஐயா, நான் அடக்கிறேன். எடுத்துட்டு வராதீங்க, நீங்க சிங்கத்தை கூட்டுட்டு வாங்க, நான் அடக்கிறேன். ரொம்ப மனவேதனையா இருக்கு ஐயா. சோறு இல்லாம குடிக்க தண்ணி இல்லாம அவ்வளவு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. அரசாங்கமே அடிக்கிறதுக்கு ஆளை வச்சிருக்க, சட்ட ஒழுங்கு பாத்துக்கிறதுக்கு அங்க கலெக்டர் வச்சிருக்க, யாராவது ஒருத்தர் வந்து ஆர்வம் சொல்லியிருக்கலாமே. மன வருத்தமா இருக்கு. அதாவது
மேடையில் ஏறி பேசிடலாம் சார், ஆனால் வருத்தம் தெரிவிக்க முடியாது. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சார். ஒவ்வொரு தமிழனும் சிந்திக்க வேண்டிய விஷயம், எதை வேணாலும் கொடுக்கலாம், தன்னோட உரிமையை ஒருபோதும் எவருக்காக விட்டு கொடுக்கக்கூடாது. இப்ப இங்க உட்கார்ந்து இருக்காங்களே, இவ்வளவு நேரம் என்ன ஆனாலும் பரவாயில்ல உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா, அவங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். ஒருபோதும் பின்வாங்காதீங்க, தன்னோட உணர்ச்சிக்காக போராடுங்க. எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் தெரியும், எல்லாருமே நல்லவங்க தான், எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே நல்லவங்க தான். நான் தெரியாதனமா கேட்கிறேன், ஆகுன்னா லட்டி சார்ஜ் பண்ணிடுறீங்களே, லட்டி சார்ஜ் பண்றவங்க யாராவது ஒருத்தர் திருப்பி கேள்வி கேட்டு, ஐயா நீ யாருட்டாம லஞ்சம் வாங்காம கை நீட்டி காசு வாங்காம என்ன அடினா யாராவது அடிக்க முடியுமா சார்? உங்களை மனசாட்சி சொல்லுங்க. யாராவது ஒருத்தன் நீங்க லட்டி சார்ஜ் பண்ணும் போது நீங்க யார்கிட்டையும் கை வாங்காம, யார்கிட்டையாவது லஞ்சம் வாங்காம, யார்கிட்டையும் கை நீட்டாம அப்படி இருந்தா என்ன அடி அப்படின்னா அவங்க அடிக்க முடியுமா? 100 போலீஸ்காரர் தான் அடிக்க முடியும். இந்த நாட்டில் நேர்மையான போலீஸ் இருக்காங்க சார், அவங்களெல்லாம் கை எடுத்து கும்பிட்றேன். ஜனங்களை சித்திரவதை பண்ணாதீங்க, தயவு செய்து சொல்றேன். போராட்டம் என்பது தனக்கு தேவையில்லை, தன்னுடைய உரிமைக்கு, தன்னுடைய மாநிலத்துக்கு, தன்னுடைய தமிழுக்கு சார். தீவிரவாதம் எங்க உருவாகுது? அவனா உருவாக்குறானா? அரசாங்கம் உருவாகுது சார். தனக்கு என்ன தேவையோ அது கிடைக்கலன்னா போராட்டம் தானே. நான் கேட்கிறேன், திடீர்னு கேட்கிறேன், இந்த மத்திய அரசு மாநில அரசு சட்டம் கரெக்டாக யார் சார் சொல்ல முடியும்? எங்க பார்த்தாலும் போராட்டம் இருக்கே. போராட்டம் இருந்தாலே சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு அர்த்தம். அதனால நீங்க லட்டி சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு மாணவனும் காலையிலிருந்து அமைதியாக போராட்டம் பண்றான். மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டுவான். அவனுடைய நல்ல எண்ணம் கலந்து பொறுமையா இருக்கான். அன்பு தமிழ் ஜனமே, கடைசி வரை போராடு, அமைதியாக போராடு, நிச்சயம் வெற்றி நமது. ஜெய் ஹிந்த்.